மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்கள் தொடர்ந்து அகஸ்தியர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த வகையில ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவா நெறைய விஷயங்கள் நீங்க குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஐயாவும் நெறைய விஷயங்கள் ராசி பலன் சொல்லிட்டு இருக்காரு. 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது? என்ன மாரி தொழில் செய்யலாம்? எப்படி ஆபத்துகள் வருது? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நெறைய வரவேற்பு உண்டு. ஸோ நேர போதிய காரணனால லேட்டா போடுறோம். ஸோ இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ கிட்டத்தட்ட ஐயா சொல்லக்கூடியது ஒரு 45 நாளைக்கு அதனுடைய பலன் இருக்கும். ஸோ நெறைய பேர் அத பார்த்துட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வாரம் நெறைய விஷயங்கள் நம்ம உலக அளவுல என்ன நடக்க போகுது அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதம் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிபி நேயர்களும், கொரோனா கொடி ரசிகர்களும் இன்னைக்கு அகஸ்டியர் நான் சொல்றாரு பார்ப்போம். ஏன்னா ராசி பலன் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். ஒரு 4-5 நாள். இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நேரம் என்மை காரணம் தான். ஒன்றும் பயம் இல்லை. நம்ம ரெகுலராக கொடுத்துருவோம். சரிங்க சார். ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்லுங்க. சொல்றாரு மேஷராசி. இந்த ஆடி மாதம் மேஷராசி பற்றி எடுக்கிறோம். அதுக்கான வழிகள் பண்ணின்னு இருக்கோம். இருந்தாலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம். அஸ்வினி, கிருத்திகை செயல்பாடு இல்லை. வேலையில் டீக்ரேட் ஆவீங்க. வேலையை விட்டு சடனாக நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி பொசிஷன் ஏற்படும் இந்த மாதம் கடைசிக்குள்ளே. 2வது, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்காது. மருத்துவ செலவுகள், எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகள் வரும். வீட்டில் பிரச்சனைகளும், வீட்டில் பொருட்கள் எதனா தொலைஞ்சு போகலாம். எங்கே வச்சோன்னு தெரியாது. வாகனங்கள் சில செலவுகள் கொடுத்துரும். அது இல்லாமல் பெரிய பொசிஷன் போகணும்னு நினைப்பீங்க. 2வது, இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், பணத்தை போடாதீங்க. 2வது, ஷேர்ஸில் போட்டு எடுக்கலாம்னு நினைப்பீங்க. அந்த பணம் வேணாம். லேட்டாக இந்த லேண்டு இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் விற்கும். இப்போது கழுத்தை நெரிக்கிற மாதிரியே பண கஷ்டங்கள் இருக்கும். பண வரவுகள் வரா மாதிரியே இருக்கா, அந்த கையில் இருக்காது. சில கடன்கள் ஆகக்கூடிய நிலைமைகள் வரும். வீட்டோட வழியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மனைவி கணவன் சண்டை வர்றதுனால அதை எப்படி சமாதானம் போகணும், எப்படி வழி பண்ணிக்கணும், அதை செய்யறது தான் உங்களுக்கு நல்லது. இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை. இப்போ இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, 6ஆம் இடத்துல சுக்கிரன் போய் ருணத்தையும் ரோகத்தையும் ஆரம்பிக்கிறான். உடல் அசதி ஆரம்பிக்கிறான். மனசு 7 நாட் சனி ஆல்ரெடி போயின்னு இருக்கவங்களுக்கு சனி வகரமானதுனால அவன் போய் கும்பத்தில் உட்காந்ததுனால சின்ன ரிலீஃப் தெரியலாம தெரிய பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ பிரச்சனையை ரொம்ப பார்த்துக்கோங்க. பண வரவு இல்லாமல் உட்காந்து இருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மனசளவில் கஷ்டங்கள் ஏற்படும். நீங்கள் அழகாக சுக்கிரனுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணணும். முருகருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அர்ச்சனை பண்ணணும். குலதெய்வத்தை வழிபடுறது நல்லது. எதிர்பார்க்காத சில சம்பவங்கள், எதிர்பார்க்காத ஃபேமிலிக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைஞ்சிரும். அவசரப்படாதீங்க. மேஷராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் அனுகூலம் கிடையாது. சூப்பர் சார். அடுத்த ராசி ரிஷபராசி. அதுவும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷ நட்சத்திரம். 3 நட்சத்திரம் ரொம்ப அருமையாக. வரவு அதிகம். வெற்றி மேலே வெற்றி. எந்த காரியத்தையும் செய்கிறீங்களோ அது தடையில்லாமல் நடக்கும். வழி கிடச்சிடும். புது வீடு வாகனம் வாங்குவீங்க. புது இடத்துக்கு போய் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். வரவுகள் அதிகரிச்சிடும். வேலையில் கண்டிப்பாக ஐக்காவும் டிரான்ஸ்ஃபர் இருக்குது. டிரான்ஸ்ஃபர் ஆகும். வேறு ஊருக்கு போகிறதுக்கான வழி வரும். பயணம் கிடைக்கும். வெளிநாட்டில் ரொம்ப நாளாக விசா கிடைக்காத ஒரு காரியம் வழி முடிஞ்சிடும். 3வது இந்த கோர்ட் கேஸில் பிரச்சனையானவங்க அந்த கோர்ட் கேஸ்க்கு ஒரு முடிவு தெரியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களையோ இல்லை மற்றவங்களுக்கு பிரச்சனையோ இல்லை இடம் பிரச்சனையோ முடிவு தெரியும். 2வது, தங்க வெள்ளிகள் இப்போ ஏறும். எப்பயோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஏறி இருக்குது. ஓரளவுக்கு சில சேல்ஸ் பண்ணலாம், வேறு எதனா வாங்கலான்ற ஒரு ஐடியா வரும். தாராளமாக எடுத்து செய்யலாம். பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வழியை நடத்தலாம். 3வது பயணங்கள் தேவைப்படும். வேறு ஊருக்கு போகிறதுக்கான பயணங்கள், வெளிநாட்டோட பயணங்கள் இல்லைன்னா ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2வது, பர்டிகுலராக எடுத்திங்கன்னா ரோகிணி, மிருகசீஷத்துக்கு அருமையான டைம் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கங்க. குரு பாதகமாக இருக்கா. 5ல் சுக்கிரன் உட்காந்துருக்கா. குருவோட புதனும் உட்காந்துருக்கார். சூரியனும் உட்காந்துருக்கார். பெரிய பலனை கொடுப்பாங்க. 3ஆம் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. சனி உங்களை 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துட்டார். அதனால பெரிய பலன் உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. கும்பத்தில் போனதுனால பாக்கியாதிபதி பலன்கள், வழிகள், நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்திருக்கு. 2வது சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணதோட சுக்கிரனாக இருக்கக்கூடிய வீனஸ், அதாவது இருக்கக்கூடிய கஞ்சனூர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
நல்ல பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கும். சிவ வழிபாடு, பிரதோஷத்துக்கு தேன் கொடுங்க அபிஷேகத்துக்கு. இன்னும் வந்து ஹைக் ஆகக்கூடிய சேலரி, இன்னும் வழி வருது, அது சம்மந்தப்பட்டது டீச்சர், ஒரு புது இடம் வாங்குறது, கண்டிப்பாக ஒரு வீடு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். எதிர்பார்த்த பணங்கள் உங்களுக்கு கையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் ரொம்ப அருமையான ஒரு வழியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. சூப்பர் சார். அடுத்து மிதுனம். மிதுன ராசி, உங்களுக்கு மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சனி வந்து அஷ்டமாதிபதியாக வந்தாலும் இந்த வந்து 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி போய் உட்காந்துட்டார். இந்த பாக்கியாதிபதியாக போனதால சாரி அவருக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்தது, திரும்ப 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி போய் நல்ல ஒரு வழியை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த நல்ல நிலைமை கொடுக்கறதுனால 2வது ரிவர்ஸ் வாங்குறது இல்லாமல் உங்களுக்கு புதன் 2ஆம் இடத்துலையும், சூரியன் 2ஆம், குரு 2ஆம் இடத்துலையும் உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலையில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருந்திருப்பாங்க, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். புது இடத்துக்கு அனுப்புவாங்க, ட்ராவல் பண்ண வைப்பாங்க. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வருமானங்கள் வரும், வழிகள் கிடைக்கும். 2வது வந்து புதுசாக பண்ணக்கூடிய தொழில், பர்டிகுலராக அந்த கலை சமத்தில் இருக்கவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பேர் இருப்பாங்க மிதுன ராசியில் இருக்கவங்க. அது இல்லாமல் தொழில் இன்வெஸ்ட் பண்ண பணம் திரும்பி வரும், பெரிய பணமாகி அது வந்து 2 மடங்காகி வரக்கூடிய நிலைமை இந்த ஜாதகத்துக்கு இப்போ இருக்குது. அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு மிருகசீஷத்துக்கும் இருக்கக்கூடிய புனர்பூசத்துக்கும் நல்ல ஒரு பலன் காத்திருக்கு. திருவாதிரை வந்து அவ்வளோ இல்லை, இருந்தாலும் புனர்பூசத்துக்கு வழி வரும். அந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது. பணம் வந்து எதிர்பார்க்காம விரயங்கள் வந்தாலும், செலவுகள் அதிகமானாலும் கட்டுக்குள்ளே வந்துடும், பணங்கள் வந்துடும், பணம் எதிர்பார்த்த பணமும் வரும். தொழிலில் கட்டாயமாக பண்ண வேண்டிய தொழில், செய்ய வேண்டிய செயல் வந்து கிடச்சிரும். புது வீடுகள் அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வேறு ஊர் பயணம், வேறு நாட்டோட பயணம், வேறு இடத்துக்கு போய் சம்பாதிக்கலாம், வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை புதுசாக எடுக்கலாம், அந்த பணங்கள் வரும். இப்போ சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்கும், அதோட வழிகளை உங்களை வந்து காப்பாற்றும். சில கடன்கள் இருந்திருக்கும், அந்த கடனை கொடுத்துடலாம், இந்த கடன் வேணாம், இனிமேல் நம்ம வேறு வழியாக புது வழியாக போவோம் அப்படின்ற எண்ணங்கள் ஏற்பட்டு வழிகள் நல்லாகும். நல்ல பலன் காத்திருக்கு. முக்கியமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுறது இல்லாமல் நீங்கள் சனி பகவானுக்கே ஒரு 3 வாரம் சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணிவிடுங்க. 2வது பழசாக இருக்கக்கூடிய லேண்ட், பழசாக இருக்கக்கூடிய வழி, அது புத்துணர்வு பெற்று அதுக்கு ஒரு வழி பண்ணலாம், அதுக்கு எதனா ஒரு செயல் பண்ணலான்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. இந்த மாதம் ரொம்ப அனுகூலம். மிதுனத்துக்கு வரவுகள் காட்டிலும் செலவுகள் காட்டிலும் வரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு செயல் இருக்குன்றதை சொல்கிறாங்க. சூப்பர் சார்.